ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது அதனுடைய வலிமை என்பது வேறு. எப்பொழுதுமே திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அந்த இடத்தை கைப்பற்றுகிற இடத்திலே அதிமுக வலிமையான ஒரு கட்டமைப்போடு இருக்கும். அதே மாதிரி அதிமுக என்கிற கட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதை கைப்பற்றுகிற இடத்துல திமுக இருக்கும். ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போலதான் தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் நிகழ்காலத்தில் என்னவாகிவிட்டது என்றால், அதிமுக என்கிற கட்சி இனி கரை சேராது, ஒரு கரை உடைந்து விட்டது, இது கரை சேராது என்று அந்த கட்சிக்காரர்கள மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா மட்டுமல்ல, அவர் முகம் தெரிந்தவர். நீங்க அவர் புதுக்கோட்டைக்கு போனார் எடப்பாடி பழனிசாமி, அவரை வரவேற்ற தொண்டைமான் கார்த்திக் தொண்டைமான்ங்கிறவர் அடுத்த நாளே வந்து திமுக வந்து இணைஞ்சிட்டார். அப்ப ஏன் அவர்கள் வந்து அந்த கட்சியிலே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஏன் வெளியேறுகிறார்கள் ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றால் இந்த கட்சி முழுமையாக அடமானத்துக்கு போய்விட்டது, இந்த கட்சி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமையாகி விட்டது என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அது போயிருச்சு.